ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடன் நீ இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு சாப்பிடக்கூடு. நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். பூஜை விரதம் இருக்க தேவையில்லை. ஏன், நீ குளிக்க கூட வேண்டாம். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாலின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவா எப்பவுமே சொல்லுவா பக்தர்களுக்கு. பெரியவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னால முடிஞ்ச ₹1, ₹2, ₹10 உணவை தானமா கொடு. அதுவும் உன்னால முடிஞ்ச மனிதர்களுக்கோ அல்லது பறவைகளுக்குனாலும் சரி, உணவை தானமா கொடு. நிச்சயமா நீ உணவை இப்படி தானமா கொடுத்து வர முடியுமா? உன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். எவ்வளவு பெரிய கெட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உன்னை நெருங்கி வந்தாலும் அதை எல்லாத்தையுமே பொடி பொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே ஏற்படுத்தும். முக்கியமா நீ உணவு தானத்தை பண்றதுனால உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீ நினைத்தபடியான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த உணவு தானத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனிதர்களுக்கு தான் தானம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில பறவைகளுக்கு கூட தானம் பண்ணலாம். நிறைய நபர்களுடைய கஷ்டமே எங்களுக்கே இங்க உணவு இல்லை, எப்படி நாங்க மற்றவங்களுக்கு உணவு போடுறதுன்ற கேள்வி. அதனாலதான் நீங்க ₹5 இல்ல ₹10 வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் மூலியமா கூட நீங்க உணவை தானமா கொடுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு தானத்தை நீங்க செஞ்சுட்டு வர்றது மூலியமா, அதுவும் பறவைகளுக்கு நீங்க இந்த ஒரு உணவை தானமா கொடுத்து வர மூலியமா உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு தானத்திற்கு இருக்கிறது. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு தானத்தை செய்யணும்ன்றத சொல்றோம். அப்பேற்பட்ட தானத்தை அது எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் பணம் படைச்சவளாக இருந்தாலும், முக்கியமா எவ்வளவுதான் பூஜை பரிகாரங்கள் செய்தாலும் தானம் செய்யாம யாராச்சும் இருந்தானா நிச்சயமா பெரிய பாவத்தையும் பெரிய கஷ்டத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நேரிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ₹5 தானம் செஞ்சாலும் அது தானம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். கோடி புண்ணியங்களே உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க பறவைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதாங்க. அதாவது இரவு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு, அப்படி இல்லாதவங்க கோதுமை, இந்த 2 பொருட்கள்ல எதையாவது ஒண்ணு இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஊற வச்சிருங்க. காலை எழுந்தோன்னுமே உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ சென்று இந்த ஒரு உணவு மட்டும் தானமா கொடுத்து சாப்பிட வைங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில கோடி புண்ணியத்தை ஏற்படுத்துவதோடு உங்க வாழ்க்கையில நினைச்சு நடக்காம இருக்கக்கூடிய எதுவாயினும் சரி அதை நடத்த வச்சு காட்டக்கூடிய சக்தி இந்த ஒரு பறவைகள் கொடுக்கக்கூடிய உணவுக்கு இருக்கிறது. இது தானத்தை நீங்கள் கொடுப்பீங்கனால உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை நீங்க சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சக்தி இந்த தானத்திற்கு இருக்கிறது. நம்பிக்கையோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடப்பதற்கு இதுவே முதல் அடிப்படையாகவும் இருக்கும். நீங்க மட்டும் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய குழந்தைகளையும் சிறிதளவு கொடுக்க சொல்லுங்க. உங்களுடைய குழந்தை வாழ்க்கையும் மாறி நல்லபடியா அமையும். முழுமையான நம்பிக்கையோட நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். நம்புங்கள், நடந்து நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.